கடந்த சில மாதங்களா இந்த யூடியூப்பை நான் கண்டுக்கவே இல்லை. கடைசியாக கோவிந்தான்னு ஒரு வீடியோ போட்டேன். அதையும் யாரும் பார்க்கல. சரி, எதுக்கு இந்த வீடியோவெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில ஒரு 6 மாதமாக நான் என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல, எந்த வீடியோவும் நான் போடல. நான் பாட்டு என்னோடய டெய்லி லைஃப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய டெய்லி லைஃப் எப்படின்னா, காலையில் எழுந்துக்கணும், வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் சாப்பிடணும், திருப்பியும் வேலை பார்க்கணும், திருப்பி பத்து தூங்கிடணும், திருப்பி காலையில் அதே மாதிரி எந்திரிச்சு வேலை பார்த்து இதே தான் என்னோடய டெய்லி ரொட்டீனாக போயிட்டு இருந்தது. காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செஞ்சு இந்த மாதிரி இருந்தேன்னா இந்த மாதிரி ஆகிட்டேன். தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். ஸோ கண்டிப்பாக வெயிட் குறைச்சாகணும். ரொம்ப அன்ஹெல்த்தின்னு எனக்கு பச்சையாக தெரியுது. என்னால் வேகமாக நடக்க முடியல, நடந்தால் மூச்சு வாங்குது. ஸோ இது நாமினலான ரெகுலரான ஜிம்மு, டயட், எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஃபோக்கஸாக இருந்து நம்ம எக்ஸ்ட்ரார் மாதிரி என்னால் வெயிட் குறைக்க முடியாது. ஸோ எனக்கு தேவை ஒரு முரட்டு வைத்தியம். என்ன முரட்டு வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்க டைமில் தான் நம்ம கூட கேதர்கந்தா பர்வதமலைலாம் வந்த சுதர்ஷன் ஃபோன் பண்ணார். நாங்கள் மொத்தம் 5 பேர். எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. நாங்கள் 5 பேரும் சேர்ந்து கொண்டாரங்கி மலை ஏறலான்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம பயணம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. கிளாம்பாக்கத்தில் நான் போய் நின்றுட்டேன் காஞ்சிபுரத்துலேருந்து. அங்கே சென்னையிலேருந்து நம்ம பிரேம் அண்ணாவும் விஜயக்காவும் காரில் வந்துடுறாங்க. இங்கே வந்து என்னை பிக் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், கொஞ்சம் வெயில் அடிச்சதுன்னா கீழே வர வழியிலே ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட் மக்களை. ஒரு டஸ்டர் வண்டி தலைகீழே கவுந்து கிடந்து அதை கிரெயின் வச்சு தூக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக நாங்கள் திருச்சி வந்துட்டோம். திருச்சி வந்து தான் நம்ம சுதர்ஷன் அண்ட் தக்ஷனை வந்து இங்கேருந்து தான் பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ வந்த உடனே சுதர்ஷன் வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே திருவானைக்காவல் கோயிலுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து கிளம்பி ஒட்டஞ்சத்திரம் ரீச் ஆகி அன்னைக்கு நைட்டு நாங்கள் ஒட்டஞ்சத்திரத்துலேயே தங்கிட்டோம். தி நெக்ஸ்ட் டே. ஹாய் மக்களை, வெல்கம் டு விசஸ் டெய்லி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 5:30 ஆகுது. நாங்கள் வந்து ஒட்டஞ்சத்திரமில் இருக்கிறோம். இங்கே வந்து சக்தி டவர்ஸ்ன்ற ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் போட்டிருக்கோம். நானும் பிரேம் அண்ணாவும், சுதர்ஷன், விஜயக்கா, அப்புறம் வந்து இன்னொரு பையன் பேர் எனக்கு தெரியல. அவங்க 3 பேர் வந்து இன்னொரு இடத்துல இருக்காங்க. ஸோ நாங்கள் இங்கேருந்து அப்படியே கிளம்பி போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு ஸோ இங்கேருந்து கொண்டாரங்கி மலை போகிறோம். கீப் வாட்சிங். ஸோ அப்புறம் நாங்கள் ஒரு இடத்துல காஃபி குடிச்சிட்டு நாங்கள் எங்களோட பயணத்தை தொடங்கிட்டோம். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டாரங்கி மலை. அது வந்து ஒரு 22-23 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருந்தது. இந்த காஃபி ஏன் நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, அது பின்னாடி பெரிய வேலையாக பார்த்துட்டுச்சு. ஒரு வழியாக காலையில் 6 மணிக்கெல்லாம் கொண்டாரங்கி மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, அந்த கோயில் தான் வந்து அடிவாரத்தில் இருக்க மல்லிகார்ஜுனர் கோயில். ஸோ இதே மாதிரி மலைக்கு நடுவில் ஒரு கோயில் இருக்குது, அதே மாதிரி மலை உச்சியில் வந்து ஒரு கோயில் இருக்குது. ஒரு வழியாக கடவுள் மேலே பார்த்து போட்டு மலையேற ஆரம்பிச்சிட்டோம். செம ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. போட்டால் ஏற முடியாதுப்பா. இது இல்லாத போய் புரிஞ்சுக்கும் இந்த மலை. இது இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. புரியல, இது இருக்கிறதே இல்லை மேலே இல்லாததுக்கு அவ்வளோதான்.
நானும் வரவே மாட்டேன். இந்த கம்பியெல்லாம் பார்த்துட்டு தான் சரி போகலாம். ஒரு வழியாக ஆரம்பிச்சிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:36. இதுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரங்கு இருக்குது. உஷாரா வாங்க. ஸோ இந்த போகிற வழி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிலால் கால் சுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலெல்லாம் அடிக்கிற வெள்ளை பெயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ போக போக ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது மக்களே. நான் காஃபின்னு சொன்னேன் இல்லையா, அந்த காஃபி குடித்தது எனக்கு வாமிட் வர மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்தது. இந்த இடத்துல நான் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி இருப்பேன். ஏன்னா இந்த குண்டானதை நினச்சி நான் ஃபீல் பண்ணுறது இந்த இடத்துல தான். என்னால் சுத்தமாக முடியல. ஐயோ அவசரப்பட்டு கிளம்பிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அந்த இடத்துல வந்துச்சு. பேசாமல் நம்ம இங்கே இருந்துடலாமான்ற மாதிரிலாம் எண்ணம் வந்து தோண ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்தில் வேணாண்டா சாமி நம்ம கீழே போயிடலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கிது உங்களுக்கு. அப்படியே அந்த மலை பார்த்திங்கன்னா ஒரு லிங்கம் மாதிரி உங்களுக்கு தெரியும். எவ்வளோ நேரம் இப்படியே ஏறிட்டு இருந்தோம். கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ தான் அடுத்து அந்த பெரிய மலை ஏறப்போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமாக மூச்சு விட ஆரம்பிச்சிச்சு மக்களே. மூச்சு வந்து என்னால் சரியாக விட முடியல. அதனால் என்ன ஆகுது, ஒரு மாதிரி கண்ணை கட்டுற மாதிரி வந்துடுச்சு. தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, ஹார்ட்க்கு கீழே கேஸ் பாவமாகி அது ஒரு வலிக்குது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலை. இதை நான் அவங்ககிட்டலாம் யார்கிட்டையுமே சொல்லலை. நான் பாட்டை கண்ட்ரோல் பண்ணி நடந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலாக நாங்கள் அந்த மெயின் மலை அப்படின்ற அந்த கொண்டரங்கி மலை மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கம்பி போட்டிருக்காங்க இல்லையா, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்ன்ட்டு. அந்த கம்பி இல்லைன்னா நான்லாம் ஏறியே இருக்க மாட்டேன், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு பெரியவர் தான் போட்டதாக சொல்கிறாங்க. அப்படியே பொறுமையாக நடந்து ஒரு 1.5 ஹவர்ஸில் வந்து நாங்கள் மல்லிகார்ஜுனர் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவிலுக்குள்ளே சாமியை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து உள்ள சாமியை வீடியோ எடுக்கலை. இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கால்வாசி இல்லை, ஒரு 90% மலை ஏறினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த கோயிலை பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறமும் பாதை இருக்குது. இது ஸ்ட்ரைட்டாக வந்து உச்சிக்கு கொண்டு போகும். மக்களே உச்சிக்கு வந்தாச்சு.
மேலே வந்துட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட்டு ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு சும்மா உட்காந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ் மேலேயே உட்காந்துருந்தோம். சும்மா மேலே வந்து எனக்கு தெரிஞ்சு மேலே வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ். அதில் நாங்கள் ரொம்ப நேரம் சுற்றி வந்துருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் பாட்டு சும்மா மேலே சுற்றிட்டு இருந்தோம். அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த வாட்டி இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, அந்த அக்கா வந்து புளி சாதம் கொடுத்தாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்ததுக்கு ஒரு திருப்தியான ஒரு வியூ இங்கேருந்து கிடச்சிது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் காற்றாலை இருந்தது. இந்த மலை தான் அந்த ஏரியாவிலே இருக்கிறதுலே ஹைட்டான மலை மாதிரி எனக்கு தெரிஞ்சது. என்னோடய வீடியோ பார்க்குற இந்த 4 பேர் இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னடா இவன் விசூஸ் டெய்லின்னு எப்போவுமே வீடியோ ஆரம்பத்துலேயே போட்டுருவானே, இது வரைக்கும் காணுமே அப்படின்ட்டு. ஸோ இந்த தடவை நான் வந்து என்னோடய லோகோ வந்து ஸ்பெஷலாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக ட்ரோன் ஷாட்ஸ் மூலமாக எடுத்திருக்கேன். அவ்வளோதான் மக்களே, மேலே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட எண்டு. இதுக்கப்புறம் நீங்கள் வரதெல்லாம் ட்ரோன் ஷாட்ஸ் பார்ப்பீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் உன்னை காணலாம். பசி என்று தன் முன் வந்து கையேந்தி கேட்கும் போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம். உன்னை காண பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள். எளிதாக உன்னை சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள். அலங்காரம் அதில் நீ இல்லை, அகங்கார மனதில் இல்லை. துளி கள்ளம் கபடம் கலந்திடாத அன்பில் இருக்கிறாய். உணர்ந்தேன் உனையே மறந்தேன்.